அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது பகுதியை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 10ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும், அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரண்மனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்து கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செம்மையானதை செய்ய அறியாமல், இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், உணர்வற்ற நிலைமையில் மனிதன் வாழ்கிற அந்த காரியத்தை. செம்மையானதை நன்மை செய்ய அவனுக்கு முடியல, அவனுக்கு தெரியல என்கிறது போல சொல்லி, அது நிமித்தமாக கொடுமையையும் கொள்ளையையும் பாவத்தினுடைய விளைவுகளையும் அநீதியான உலகப் பொருள்களையும் அவர்கள் தங்களுடைய வீடுகளில் அரண்மனைகளில் சேர்த்து வைக்கிறார்கள் என்று இங்கே ஆமோஸ் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஏழைகளின் மேலே கரிசனை இல்லாமல், தேவையுள்ளவர்கள் மேலே கரிசனை இல்லாமல் நீ சேர்த்து வைக்கிறபடினால சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிலிருந்து அற்றுப்போக பண்ணுவான். அப்பொழுது உன் அரண்மனைகள் கொள்ளையிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கமாக நன்மை செய்ய படிக்க ஏசாயா சொல்லும் பொழுது தீமை செய்தலை விட்டு விடுகிறதை சொல்லுகிறார். தீமை செய்தலை விட்டு நன்மை செய்ய படிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் வேதம் நம்மோடு கூட பேசக்கூடியதாக இருக்கிறது. இங்கே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மனசாட்சி மக்கி போன ஒரு நிலைமையில் நன்மை என்னது தீமை என்னது என்பதை பகுத்தறியக்கூடிய அறியாத ஒரு திறனற்றவர்களாக மாறிப்போனார்கள் என்று சொல்லி ஆமோஸின் மூலமாக ஆண்டவர் குற்றம் சாட்டுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் செய்கிறது எது நன்மணி அவங்களுக்கே தெரியல, எது தீமணி அவர்களுக்கே தெரியல, செம்மையானதை செய்கிறதுக்கே தெரியல. அதற்கு பதிலாக தீமைகளை எல்லாம் வீட்டில் சேர்த்து வைக்கிறாங்க. தீமை செய்தல விடவும் இல்லை, நன்மை செய்ய படிக்கவும் இல்லை என்கிற காரியத்தை குறித்து இங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் சாத்தானும் அவனால் உண்டாக்கப்பட்ட பாவமும் மனு குலத்துக்கு செய்கிற மாபெரும் தீங்கு என்னன்னா, மனசாட்சியை மக்கி போக வைத்து, அதாவது விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுத நல்மன சாட்சி உடையவர்களாய் வாழ்கிற எல்லாருடைய மனதையும், அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய குற்ற உணர்வுகளை உண்டு பண்ணுகிற எல்லா நரம்புகளையும் செயலிழக்க பண்ணி, செம்மையானது என்னது தீமை என்னதுன்னு தெரியாத அளவிற்கு வித்தியாசம் தெரியாமல் அவர்களை மறத்து போன ஒரு வாழ்க்கை வாழும்படியாக சாத்தான் வைத்திருக்கிறான் என்கிறதை நாம் கற்றுக்கொள்ள முடியும், பார்த்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-8 வரை பார்க்கும்போது, நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அவர்களுக்கு நன்மை தீமை என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு தீமையை அங்கே சாத்தான் கற்றுக் கொடுத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியத்தை அவன் செய்து விட்டான். பின்பு நன்மை தீமை வேறுபாட்டை அவங்க பகுத்தறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பாவத்தில் அவன் அப்படியே மனு குலத்தை மூழ்கடிக்கணும்னு முயன்று கொண்டே இருந்தான். இதில் காயின் முதல் பலிகடாவாக மாறினார். பிற்கால மனு குலமும் இந்த சூழ்ச்சிகளுக்கு பலிகடா ஆனதற்கு சான்றுகளாக காணப்படுகின்றன. சாத்தான் முதல்ல தயங்கி பாவம் செய்ய வச்சு, இன்றைக்கி ஒரு பாவத்தை செய்யும்போது ஒரு ஊசி தானே நீ திருடிக்கோன்னு சொல்லுவான். ஆனால் கடைசியில் மிகப்பெரிய கொலைகளில் கொண்டு வந்து நிறுத்தி நம்மை அழித்து விடுவான். சின்னதாக காரியங்களை செய்ய வைத்து, இந்த பாவம் தானே, இது ஒன்றும் செய்யாது, செய் என்று சொல்லி அப்படியே மக்களை தூண்டிவிட்டு தயங்கி பாவம் செய்ய வைப்போம். ஐயோ அவர்கள் பார்த்துருவார்களோ, இவர்கள் பார்த்துருவார்களோ, அந்த குற்ற உணர்வுள்ள நரம்புகளெல்லாம் துடிச்சிக்கிட்டு இருக்கும். பின்பு குற்ற உணர்வு நரம்புகளெல்லாம் செயலிழக்க செஞ்சுட்டு மனசாட்சியை செத்துவிட செய்திடறான். இவ்வாறு மனசாட்சியில் மரித்து போய் தீமையை துணிந்து செய்கிறவர்களாக இன்றைக்கு உலகம் காணப்படுகிறது. மனசாட்சி மரித்து போனவர்களாக, தீமையை துணிந்து செய்கிறவர்களாக, செம்மையானதை செய்ய அறியாமல் தீமையானதை செய்கிறவர்களாக, நன்மை செய்கிறதை படிக்காமல் தீமை செய்கிறதை விட்டு விடாமல் வாழ்கிற ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாவம் செய்கிறதுலேயும் மிக கேடான நிலை என்னன்னு சொன்னால், பாவம் செய்கிறோம் என்கிற உணர்வே இல்லாமல் இன்றைக்கி பாவம் செய்கிறார்கள். இது பாவமா அப்படின்னு கேட்குற அளவிற்கு இன்றைக்கு பாவங்கள் பெருகி போயிருக்கிற ஒரு தேசத்தில் நம்ம வாழ்கிறோம். இதனால் மனம் திரும்புதலுக்கு மக்களை நம்மளால் வழி நடத்துகிறதற்கு மிகவும் கடினமானதாக இருக்கிறது. அவர்களை மனம் திரும்புகிறதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னு சொன்னால், வேத வசனமும் ஆவியானவரும் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும்.
வேத வசனம் முதல்ல இத்தகையோரை என்ன செய்துன்னு சொன்னால், குற்ற உணர்வு நரம்புகளெல்லாம் மரத்து போயிருக்குத, அந்த நரம்புகளை உணர்வடைய செய்யக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 4:12 பார்த்தோன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது. அதாவது தேவனுடைய வார்த்தை ஒருத்தனுக்குள்ளே போச்சின்னு சொன்னான், வசனங்கள் அவனுக்குள்ளாக விதைக்கப்படும் பொழுது விதைத்த வசனம் அவனுக்குள்ளாக ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் மிகவும் கருக்குள்ளது, வெட்டிடும், அது கருக்கானதாக, அது ஆத்துமாவை, அது ஆவிய, அது கணுக்களை ஊனை தனித்தனியாக கூறு போட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவோமே, அதே போல் பிரித்து இருதயத்தின் நினைவுகள் நன்மையானதா தீமையானதா, யோசனைகள் நன்மையாக யோசிக்கிறோமா தீமையாக யோசிக்கிறோமா என்கிறத நன்மை தீமையை அறிந்து கொள்ளுகிறதற்கு வகையறுக்கக்கூடியதாக வேத வசனமானது நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. மரித்து கிடக்கிற குற்ற உணர்வுகளை எல்லாம் ரெடி பண்ணி அவைகளை செயல்படுத்துகிற ஒரு காரியத்தை செய்கிறது. இயேசுவினுடைய வார்த்தை சவுலாகிய பவுலுக்குள்ளாக வந்த பொழுது குதிரையிலிருந்து கீழே விழுந்த உடனே தான் கேட்குறார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ செம்மையானதை செய்ய அறியாமல் நீ என்னுடைய மார்க்கத்தார் என்று சொல்லுகிற எல்லாரையும் அவர்களை கட்டி துன்புறுத்தி சபையை பாழாக்குகிறிய, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று சொல்லி எச்சரிக்கிறவர் மாத்திரமல்ல, நீ பட்டணத்துக்குள்ளே போ, உனக்கு நான் என்ன செய்யணும், என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்கிற நன்மையான காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறதற்கு உனக்கு உதவி செய்கிறேன். அவன் மார்க்கத்தின்படி அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான், பவுல் நம்ம நல்லது தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, நன்மை எது தீமை எது என்று சொல்லி வகையறுக்க முடியாமல் குற்ற உணர்வுகள் உள்ள நரம்புகள் எல்லாம் அப்படியே செயலிருந்து காணப்பட்டது. இயேசுவை தரிசித்த மாத்திரத்தில், இயேசுவினுடைய வார்த்தைகள் அவனுக்குள்ளே சென்ற மாத்திரத்தில் அவனுடைய உள்ளமானது அது தொடப்பட்டதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர் 2:37 அங்கே இதை அவர்கள் கேட்டபொழுது, பேதுரு பேசினதை கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறதை பார்க்கிறோம். நாங்கள் என்ன செய்யணும்? தாவீது நாத்தானு தீர்க்கதரிசியின் இடத்துல 2.5 வருஷம் இருதயத்தை மழுங்கடிச்சு வாழ்ந்துட்டார். அடுத்தவனுடைய மனைவி எடுத்தது மாத்திரமல்ல, அவனுடைய கணவனை தந்திரமாய் கொலை செய்துவிட்டு 2.5 வருடங்கள் வாழ்ந்து விட்டார். யுத்தத்தை குறித்து ஒரு கவலையும் இல்லை, தன்னுடைய சேனைகள் யுத்தத்தில் இருக்குது. இவர் வீட்டில் உட்கார்ந்து அழகா டூயட் பாடுகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை விதைக்கும் பொழுது தான் இவர் குத்தப்பட்டவராக கதறுகிறார். 51வது சங்கீதத்தை எழுதி வைக்கிறதை பார்க்கிறோம். வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் குத்தி மழுங்கடிக்கப்பட்ட மரித்த அந்த குற்ற உணர்வுகளை கொண்டு வரக்கூடிய நரம்புகளெல்லாம் செயல்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இத்தகைய மக்களால் நிறைந்த உலகத்தில் நாம் எச்சரிக்கை உடையவர்களாக வாழ வேணும். மனம் மறத்து போன உலக மக்களை விட கேடானவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், மனம் மறத்து போன கிறிஸ்தவர்கள். இன்றைக்கி மறத்து போன கிறிஸ்தவர்களை விட தீங்கானவர்கள் யாருன்னு சொன்னால் மறத்து போன விசுவாசிகள். அவர்களையும் விட மிக மிக துரோகம் செய்கிறவர்கள் யாருன்னு சொன்னால் மனம் மறத்து போன தேவ ஊழியர்கள். இத்தகையோருக்கு எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் முக்கியம். இவர்களை தேவன் தண்டியாமல் விடுவதில்லை என்கிற காரியத்தை நம்ம இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை அனுதினமும் ஆராய வேண்டும். பகுத்த அறிகிற ஒரு நிதானத்துடன் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 31ஆம் வசனம் இப்படி சொல்லுது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கொரிந்து சபைக்கு பவுல் எழுதின வசனங்களின் மூலமாக உணர்த்துகிறது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். வசனத்தின் வெளிச்சத்திலும் ஆவியானவரினுடைய துணையுடனும் நம்மை நிதானித்து குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக வாழ நம்ம முயலணும். இன்றைக்கி உலகத்தில் லஞ்சம் வாங்குதல், அநியாயம் செய்தல், அன்பில்லாமல் வாழுதல், பொய்யை சொல்கிறது, பிடிவாதம் செய்தல், சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழுதல், இச்சைகளுடன் பக்தி வாழ்க்கை நடத்துகிறேன்னு சொல்லுகிற காரியம்
அரசாங்கத்தை ஏமாற்றுகிற காரியம், ஏழைகளின் மேல் அக்கறையிட்ட ஒரு வாழ்க்கை, சுவிசேஷம் அறிவித்தல்ல, கடமையை ஆற்றாமல் இருக்கிற காரியம், செல்வத்தினால கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருக்கிற காரியம், அலங்கோலமான ஆடைகளை அணிகிற காரியம், குடும்பங்களை சரியாக பராமரிக்க தெரியாத காரியம், ஐக்கியங்களில் இடையூறுகளை உண்டாக்குகிற காரியம், ஜாதி வேறுபாடுகள் காட்டுகிற காரியம், ஏற்றத்தாழ்வுகளுடன் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, மோசமான சபை அரசியலை நடத்துகிற ஒரு காரியம், கோல் மூட்டுதல், முகஸ்துதி செய்தல், பேச்சுக்கும் வாழ்வுக்கும் தொடர்பில்லாமல் வாழ்கிற காரியம், காலம் தவறுகிற காரியங்கள், நேர்மையின்மை, உத்தமமின்மை, ஜெபமின்மை, வசன தியானமின்மை போன்றவற்றில் உணர்வற்றவர்களாய் மூழ்கி கிடக்காதபடிக்கு ஆராய்ந்து பார்த்து நம்ம மனம் திரும்பணும்னு சொன்னால் ஆண்டவர் தன்னுடைய கரங்களில் எடுத்து நம்மை பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக.